இஃப்தாருக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து ஒரு 15 பாதாம் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஸ்கின் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டை வந்து தண்ணி இல்லாமல் காய்ச்சிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாமி அதோட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் கொஞ்சோன்னு எடுத்து அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஆல்ரெடி காய்ச்சிருக்கோம்ல அந்த பால்லையே ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு லைட்டான திக்கான அளவுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் பாதாமை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதில் வந்து தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காயிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் ஒரு பவுலில் மாற்றி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நோன்பு திறக்கறதுக்கு முன்னாடி எடுத்து இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக குழந்தைங்க நோன்பு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இது மட்டுமே போதும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி